ஈஷா ஃபவுண்டேஷன் பத்தி எல்லாருக்கும் ஒரு சில வதந்திகள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் நம்மளாம் பார்த்துருப்போம். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது எத்தனையோ பாலியல் துன்புறுத்தல்கள், எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைய வந்து உள்ள கொடுத்துட்டு அவங்கள திருப்பி எடுக்க முடியாம போராடுறது, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லாம காட்டு, அதாவது வனத்துறைக்கு சொந்தமான இடங்களை இவங்க ஆக்கிரமிப்பு செய்து ஏதோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தும் இவங்க மேல இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. காரணம் ஏன்? இந்து, புரியுதுங்களா? பிஜேபியினுடைய முழுக்க பிஜேபியின் ஆதரவோடு செயல்படுவதால் இவங்களை யாரும் எதுவுமே செய்திட முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி டைரக்டா நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன்லாம் போயிருக்கிறாரு. இந்த மாதிரியான சமூக விரோதிகிட்டலாம் வந்து அவருக்கு நல்ல தொடர்புலாம் இருக்குது. ஏன்னா பிஜேபி இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சமூக விரோதிகள், தேச துரோகிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் இந்த பிஜேபியில தான் இருக்குது. ஈஷா ஃபவுண்டேஷன்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க கூடிய இல்லை, வர்றவங்களே காணாம போறாங்க. காணாம போன ஒரு சில சடலங்கள்லாம் கிடைச்சிருக்குது. அதுல கிட்னி இல்லை, லிவர் இல்லை, போட்டி இல்லை, எல்லாத்தையும் உருவி எடுத்துடுறானுங்க. இதுக்கு வந்து முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஈஷா ஃபவுண்டேஷனா தான் இருக்குது. மக்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கடவுள் பக்தி இருக்கட்டும், புரியுதுங்களா? அதுக்காக இந்த கடவுள் நம்பிக்கைன்ற அந்த மூட நம்பிக்கையில தயவு செய்து இந்த மாதிரியான ஆசிரமங்களுக்கு போய் உங்களை நீங்களே வீணடிக்காதீங்க. இந்த மாதிரியான தேச துரோகிகளை உருவாக்காதீங்க. வீட்டு பக்கத்துல எத்தனையோ கோயில்லாம் இருக்குதுங்க. காலகாலமா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது. அங்க போய் வழிபாடு செய்யுங்களேன். இங்கதான் கடவுள் இருக்கிறாரா? அங்க இல்லையா? சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய மூட நம்பிக்கை தான் இவங்களுடைய மூலப்பொருளா இருக்கு. ஈஷா ஃபவுண்டேஷன் பத்தி எல்லாருக்கும் ஒரு சில வதந்திகள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் நம்மளாம் பார்த்துருப்போம். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது எத்தனையோ பாலியல் துன்புறுத்தல்கள், எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைய வந்து உள்ள கொடுத்துட்டு அவங்கள திருப்பி எடுக்க முடியாம போராடுறது, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லாம காட்டு, அதாவது வனத்துறைக்கு சொந்தமான இடங்களை இவங்க ஆக்கிரமிப்பு செய்து ஏதோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தும் இவங்க மேல இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. காரணம் ஏன்? இந்து, புரியுதுங்களா? பிஜேபியினுடைய முழுக்க பிஜேபியின் ஆதரவோடு செயல்படுவதால் இவங்களை யாரும் எதுவுமே செய்திட முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி டைரக்டா நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன்லாம் போயிருக்கிறாரு. இந்த மாதிரியான சமூக விரோதிகிட்டலாம் வந்து அவருக்கு நல்ல தொடர்புலாம் இருக்குது. ஏன்னா பிஜேபி இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சமூக விரோதிகள், தேச துரோகிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் இந்த பிஜேபியில தான் இருக்குது. ஈஷா ஃபவுண்டேஷன்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க கூடிய இல்லை, வர்றவங்களே காணாம போறாங்க. காணாம போன ஒரு சில சடலங்கள்லாம் கிடைச்சிருக்குது. அதுல கிட்னி இல்லை, லிவர் இல்லை, போட்டி இல்லை, எல்லாத்தையும் உருவி எடுத்துடுறானுங்க. இதுக்கு வந்து முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஈஷா ஃபவுண்டேஷனா தான் இருக்குது. மக்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கடவுள் பக்தி இருக்கட்டும், புரியுதுங்களா? அதுக்காக இந்த கடவுள் நம்பிக்கைன்ற அந்த மூட நம்பிக்கையில தயவு செய்து இந்த மாதிரியான ஆசிரமங்களுக்கு போய் உங்களை நீங்களே வீணடிக்காதீங்க. இந்த மாதிரியான தேச துரோகிகளை உருவாக்காதீங்க. வீட்டு பக்கத்துல எத்தனையோ கோயில்லாம் இருக்குதுங்க. காலகாலமா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது. அங்க போய் வழிபாடு செய்யுங்களேன். இங்கதான் கடவுள் இருக்கிறாரா? அங்க இல்லையா? சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய மூட நம்பிக்கை தான் இவங்களுடைய மூலப்பொருளா இருக்கு.